அன்னைக்கு எங்க அப்பாவோட உடலை அங்க போட்டு ஒரு அழுது அவருக்கு அந்த இறந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த உடலை எங்க வீட்டுக்குள்ள வச்சு அழுறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை கொடுக்கல. தான் கொலகாரம் பட்டம் வாங்கியிருக்காரு. 36 வருஷம் அவர் ஒரு என்ன சொல்றது, மழையில கூட ஒரு வீட்டுல ஒதுங்கினது கிடையாது. நம்ம எவ்வளவோ கம்ஃபர்ட்ல வாழ்றோம், கம்ஃபர்ட்டே பத்தல. ஆனா எங்க அப்பா 36 வருஷமும் அரசாங்கம் 1000 தவறு பண்ணி இருந்தாலும் தானும் ஒரு நியாயமான அரசாங்கத்தை அந்த காட்டுல நடத்தணும். நீங்க மக்களுக்கு துரோகம் பண்ணுங்கடா, நான் இந்த மண்ணினுடைய மகனா மக்களுக்கு கூட தான்டா நிப்பேன்னு இங்க விறகு கட்டெல்லாம் எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா எங்களுடைய முறை எரிக்கிறது இல்ல, புதைக்கிறது. நீங்க யோசிச்சுக்காங்க, ஒரு மகளா நான் என்னோட அப்பாவை பிறந்ததுல இருந்து பார்த்ததில்ல, கேள்விப்பட்டு எல்லாரும் கதையில ஒரு வீரனை கேள்விப்படுவாங்க. என் தந்தையவே கதையில் ஒரு வீரனை போல் கேள்விப்பட்டு நான் வளர்ந்தேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்னோட அப்பா இப்படி இருக்கணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த வயதுல கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. அவருடைய உடலை கொண்டு போய் ஒரு நாட்டுல அத்தனை 36 வருஷம் அவர் ஒரு என்ன சொல்றது, மழையில கூட ஒரு வீட்டுல ஒதுங்கினது கிடையாது. எந்தவித ஒரு நல்ல மனுஷன். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ கம்ஃபர்ட்ல வாழ்றோம், கம்ஃபர்ட்டே பத்தல. ஆனா எங்க அப்பா 36 வருஷமும் அரசாங்கம் 1000 தவறு பண்ணி இருந்தாலும் தான் ஒரு நியாயமான அரசாங்கத்தை அந்த காட்டுல நடத்தணும். நீங்க மக்களுக்கு துரோகம் பண்ணுங்கடா, நான் இந்த மண்ணினுடைய மகனா மக்களுக்கு கூட தான்டா நிப்பேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணினாரு. கடைசியா தான் கொலகாரன். சரிங்களா? இன்னைக்கு இந்த மண்ணினுடைய மக்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பம் இந்த நிலையில இருக்குன்றது தெரியும். கொலகாரம் பட்டம் வாங்கியிருக்காரு, கடத்தல்காரன் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஆனா அப்படி பட்டம் வாங்கினவரோட குடும்பம் எந்த நிலைமையில இருக்கணும் இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எம்எல்ஏ எம்பி அந்த பட்டம் மக்களாகிய நீங்க கொடுத்தீங்க இல்லையா, அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு எங்க அப்பாவோட உடலை அங்க போட்டு ஒரு அழுது அவருக்கு அந்த இறந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த உடலை எங்க வீட்டுக்குள்ள வச்சு அழுறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை கொடுக்கல இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், அன்று ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கம். சில பேர் யோசிக்கலாம், 3 பேரும் பெண், அதாவது விட்டுட்டு போயிருக்காரு, மனைவி இருக்காங்க, 2 பெண் பிள்ளைகள். சில பேர் கண்ணுக்கு இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது சரியா ஒரு விஷயம் யோசிக்கலாம். சில பேர் இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு ஏதாவது யோசிக்கலாம். ஆனா நான் ஒரு விஷயத்தை அதை தெளிவுபடுத்த விரும்பிடுறேன். நாங்க எங்க வாழ்க்கையை வாழலைங்க, எங்க வாழ்க்கையை போராடணும். எங்க வாழ்க்கையை நாங்க வாழல, உயிர் படைக்கல, நாங்க போராடி கொண்டிருந்தோம். எங்கள் உரிமைகளுக்காக போராடி 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 வாழ்ந்தோம். நான் சில விஷயம்லாம் இந்த மண்ணுல நான் ஃபேஸ் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும், நான் நெருப்பூர் அப்படின்ற ஊர்ல என்னோட அம்மா 2 மாச குழந்தையா இருக்கும் போது என்னோட தாத்தா பாட்டி கிட்ட பால் கூட என்ன மறக்கடிக்கல. அவங்க கிட்ட விட்டுட்டு என் தந்தை முகமும் தெரியாது, தாய் முகமும் தெரியாது. அவங்க என்னோட அப்பா கூட காட்டுக்கு போயிட்டாங்க. அந்த 2 மாசத்து குழந்தையில இருந்து என் பாட்டி கிட்ட நெருப்பூர்ல நான் வளர்றேன். இதே மேட்டூர் மண்ல, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நான் எந்த பத்திரிகைக்கும் இதை பத்தி நான் பேட்டி கொடுத்ததில்ல. இதே மேட்டூர் மண்ல இங்க இருக்க போலீஸ் பங்களால அப்ப ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அவங்களோட கண்ட்ரோல் அங்க இருக்கு. அந்த ஆபீசர்ஸோட கண்ட்ரோல்ல இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பான பாதுகாப்புல எங்க அம்மாவை விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல எனக்கு ஒரு 6ல இருந்து 7 வயசு இருக்கும், விவரம் இன்னும் முழுசா வரல. தாத்தா பாட்டி கிட்ட அந்த ஊர்ல வளர்ந்துட்டு இருந்த என்ன இன்னமும் அந்த சீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு அது மறக்கவே முடியல என்னால. தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வாழ்ந்துகிட்ட இருந்த என்ன அந்த ஊரை தாண்டி வரணும்னா காவேரி, அதாவது அந்த ஊர்ல இருந்து மேட்டூருக்கு வரணும், இன்னமும் பாலம் போடல. அந்த ஊர்ல இருந்து இங்க வரணும்னா காவேரி ஆத்தை தாண்டி பரிசல்ல வரணும்.
கூட்டிட்டு வந்து 2 போலீஸ் அந்த பங்களோல என்ட்ரன்ஸ்ல துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க. யாரோ ஒரு அம்மா, அவங்க கூட இன்னும் 4-5 பேர், அதாவது என்னோட அப்பா கூட இருந்தவங்களோட மனைவிகள் அங்க இருக்காங்க, கூட பிறந்தவங்க. அவங்க குடும்பம் யார் யார் அங்க போலீஸுக்கு பயந்து போயிருந்தாங்களோ அவங்களும் அரெஸ்ட் ஆகி அம்மா கூட இருக்காங்க. என் பாட்டி என்னை கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் என்னோட தாத்தா பாட்டியை தான் நான் அம்மா அப்பான்னு கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, எனக்கு தெரியும். கூப்பிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி என்னோட பாட்டி அங்க இருக்க போலீஸ் ஆபீஸ்லாம் இவங்க தான் அம்மான்னு சொல்லும் போது, யார் இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்க இருக்க காவலுக்கு நின்று கொண்டிருந்த அந்த துவக்கைகள் எல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடி வந்தேன். இந்த ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில எங்க சுடுகாடுக்கு போனா கூட இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் மறக்காது. ஏன்னா உங்களுக்கும் அப்படிதானே, எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கும். அப்புறமா அதுக்கப்புறம் பாருங்க, என்னோட அம்மாவை நான் யாருன்னு கேட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் என் தந்தை, என்னோட அம்மாவோட கண்ணில் அவ்வளோ கண்ணீர், பாட்டி அலறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறம் பெற்ற பிள்ளைக்கு அம்மாவை அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல நான் திரும்ப போயிட்டு, அம்மா போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க. திரும்ப போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு பயந்துட்டு ஒரு போட்டோங்க, சின்னதா ஒரு போட்டோ அம்மாவோட இது, அந்த போட்டோ கூட எங்களால ஓப்பனா வெளியில மாட்டி வைக்க முடியாது, ஏன்னா போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த போட்டோவை கரண்ட் பாக்ஸ்க்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்து ஒவ்வொரு நாள், அது எத்தனை மணி பாருங்க, 1 மணி 2 மணிக்கு மேல திடீர்னு அதிரடிப்படை வந்துருமான்னு 1 மணி 2 மணிக்கு மேல என்னை எழுப்பி இவங்கதான் உங்க அம்மா, இவங்கதான் உங்க அம்மான்னு என் மனசுல பதிவு வச்சாங்க அவங்க முகத்தை. இந்த அவலம் எந்த குழந்தைக்கு ஏற்படும்? இதெல்லாம் என் மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காதா சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்த மண்ணுக்குள்ள எங்களால வரவே முடியல, இங்க வாழவே முடியல, குடும்பமே செதறிச்சு. இதெல்லாம் பாக்குறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் தந்தை தவறே செய்யலன்னு நான் சொல்ல வரல, அந்த தவறு செய்யறதுக்கு தள்ளப்பட்டார் இல்லையா? அப்ப தள்ளப்பட்டும் போதே சட்டம் இத்தனை எழுதிருக்கீங்க, நியாய தர்மம் அப்படின்றது இந்த மண்ணுல நிலைச்சிருந்தா அந்த மனுஷனுக்கு அன்னைக்கு அவருக்கான தண்டனையோ நியாயமோ நியாயப்படி கிடைச்சிருக்கணும்ல. அப்படி இருந்திருந்தா, என் குடும்பத்துக்காக மட்டும் நான் இங்க பேச வரல, இந்த நிகழ்வை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நானே, அதாவது என்ன பாதுகாக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாங்க. ஏன்னா தந்தையினாருடைய பேர்னால பாதுகாக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் இது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இது மாதிரி பல